முன்னாடி முன்னாடி வர அதிகமா கஷ்டமா எனக்கு ஆப்ரேட் பண்றது கஷ்டமா இன்றைய தினத்தில் தண்ணி ஊத்துறாங்க. நம்மளுடைய மகளாக விளங்கக்கூடிய தக்க பருவம் வந்து விட்டது. மங்கை மத்த என்று சொல்லக்கூடிய வந்து விட்டார். இப்ப சொல்ல நான்காம் பருவத்தை அடைந்து விட்டது. அதனால நாம வந்து என்ன பண்ண போறோம்? அதனால நம்ம தினந்தோறும் மாவு வருவது, நந்தவனம் செல்வது, மலர்களை பெருப்பது, ஆரமாக தொடுப்பது, அம்மனுக்கு சாட்டுவது, இப்படியே இருக்கிற தெரியாத பிள்ளை அவன் தெரியாத இருந்தாலும் நம்ம கொடுக்க பத்தவங்க. அதனால கூப்பிட்டு நல்ல முறையில ஒரு திருமணம் செய்து கொடுத்தா சத்தமோட பேரப்பட ஒரு தின்னுவாங்க. உனக்கு வயசாயிடுச்சு, நாட்டை ஆளுவா, ஒரு மருமகம் ஆண்டானா மவன் ஆண்டானா மருமக பிள்ளை மவனும் ஒண்ணு தானே. அதனால நான் அழைத்ததாக சென்று என்னுடைய மகள் சிவகாம வள்ளி அழைத்தோம். உங்க பொண்ணு நான் போய் கூட்டு வரேன். சிவகாமி தருமா
பாடுற பொட்ட மாதிரி பசங்களே வேற பாட்டு பாடு இதுல ஆம்பளையா இல்லையா ஐயா யா ஊரா திருவண்ணாமலை ஊரோ திருவண்ணாமலை திருவண்ணாமலை பக்கத்துல தென்கரும்பூர் ஊரு கரும்பலூரா தென்கரும்பலூர் விட்டு புரிஞ்சு மாறிக்கிறாங்க மாதிரியா மோன என் பேரோ ஜீவா தம்பி நான் மட்டும் உனக்கு விளக்கம் தெரியும் என் கூட இன்னொரு என் கூட படிச்சான் என் மச்சான் சரவணா உன் கூட உன் மச்சான் சார் ஆமா ரெண்டு பேரும் சின்ன சேர்ந்து சட்டி ஒன்னதான் போடுவோம் சாட்சி ஒன்னதான் போடுவோம் குடிக்கிட்டு ஒன்னதான் குடிப்போம் சோப்பு ஒன்னதான் போடுவோம் ஆனா இந்த கல்யாணம் ஒரு ஆசை வந்துச்சுடா பேருக்கு உனக்கு ஆமா பண்ணி வச்சாங்களா பண்ணி வைக்கல கடை விட்டாங்க ஆனா கல்யாணம் பண்ணி வச்சாலும் கேட்டேன் கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு ஆனா எங்க ஒரு போட்டு என்னங்க ரெண்டு பேரும் ஒரே அப்படியே ஒரே தாலி ஒரே பொண்ணு ஒரே மேடம் யார் யாரு ஆமா நீ உன் மச்சானும் ஒரே பொண்ணு ஒரே தாலி கட்டுறீங்க அம்மா ஒற்றுமை ஒரே மாதிரி பொண்ணு ஒரே மாதிரி பொண்ணு அக்கா தங்கச்சி தாலி ஒரே மாதிரி ஆமா ஐயோ ஒரே மாதிரி அப்படி கட்டுற ஒண்ணு தம்பி என்ன ஒரு கஷ்டம் என்ன 6 மாசத்துல கல்யாணம் 6 மாசத்துல அவன் புள்ள பெத்துட்டா என்னால புள்ள பெக்க முடியல சொல்றது புள்ள இல்லடா என்கிட்ட 4 புள்ள இருக்குது அதுல ஒண்ணு கொடுக்கலாம் தான் அந்த புள்ளைய விடுறா 6 மாசத்துல பெத்துட்டானே பெக்கலையே அப்படின்னு எனக்கு ஒரே பொறாம ஆமா மன கஷ்டம் திருவண்ணாமலை பக்கத்துல தானே அப்படியே வீட்டுல இருந்து கூட்டு ஓடி வந்து அப்படியே ஆய்ந்துக்குன்னு அந்த கிரிவால பாதி சுத்துறேன் ஆமா ஈஸ்வரா எனக்கு புள்ள கொடு ஓ ஈஸ்வரா எனக்கு புள்ள கொடு ஈஸ்வரன் முன்னாடி கொடுக்கணுமா இல்லையா அப்படியே நீ வேண்டி போற அப்படி வேலைக்குள்ள அழிந்து போகுள்ள ஒன்ன மாதிரி ஒரு ஐயர் பார்த்தாரு என்ன மாதிரி ஒரு ஐயர் சாரி இருக்கட்டும் என்ன சொல்றாரு தம்பி வாடா தம்பி இங்க வா ஏன் ஐயரா ஏண்டா மனசு யாரும் செத்துட்டாங்களா ஓ அழுவரியா ஆத்துல யாரும் செத்துட்டாங்களா நீ அப்பா சாவஸ்தம் போய் கமலம் கொடுச்சா எதுக்கு ஐயரா கிரிவால சுத்தணும் ஒரு சந்தோஷமா சுத்தணும் ஆனா ஏன்டா ஐயரும் கேட்டாரு நான் சொன்னேன் சாமி அந்த மாதிரி இந்த மாதிரி போன சங்க மாதிரி இந்த மாதிரி நானும் உடனே கல்யாணம் பண்ணோம் 6 மாசத்துல புள்ள வச்சுட்டா 4 மாசத்துல புள்ள வைக்க முடியல அப்படியே சுருக்கமா சொல்லிட்டீங்க ஆமா பரவாயில்ல சுருக்கமா சொன்ன முடியும் அவர் நாட போட முட்டா பையா இதுக்கு ஐவரா டேய் இதுக்கு ஐவரா அவன் திறமைக்கு அவன் பெற்றுட்டான் நான் ஒரு நாள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு 48 ஒரு மண்டலம் அதனால ஒரு மாசம் 48 ஒரு மண்டலம் மாசம் ஒரு மாசம் முடிஞ்சு நடக்குதுடா ஆமா தம்பி இங்க பாரு இந்த 48 நாளைக்கு வாய் தலைக்கான நீ பொண்டாட்டி போட்டு மெரிச்சிங்கன்னா உள்ள பொந்துரும் சொல்லிட்டாரு யாரு
பூசாரி ஒரு மண்டலம் இடை விடாம பாய் தகல நீ முன்னாடி போட்டு மேய்ச்சா உனக்கு புள்ள பண்ணுவோம் ஐயர் சொல்லிட்டாரு. அப்படியே சொன்ன ஒரு கை ஒண்ணு கால் ஒண்ணு அது மாதிரி நிக்கிறேன். நான் பண்ண ஒண்ணு அப்படியே சோப்பு இவர் கிடைக்கும். அப்படியே ஜாம கல்ல ஒண்ணு பூந்து அப்படியே 40 பெரிய பெரிய தலைகளை எடுத்துட்டா. தலைகாணி பெரிய பாய் எடுத்துக்கணும். அப்படி வந்த மாதிரி தம்பி இந்த வந்த உடனே 48 நாள் 48 நாள் இந்த 48 நாள் 40 மிரிச்சுடா. இந்த ஒரு நாள் மிரிக்க முடியல. ஒரு நாள் மிரிக்க முடியல. ஆயா போன என் தாத்தா செத்துட்டான் பெங்களூர்ல. அதனால ஒரு நாள் மிரிச்சவனுமே இல்ல புள்ள பெருக்காது நினைச்சுக்கணும். வேலை பண்ணி என் மச்சானுக்கு போன் பண்ண மச்சான் மச்சான் அந்த மேல சொன்ன அவன் என்ன பண்ணிட்டான் மச்சான் நான் மிரிக்கிறேன் மச்சான் அப்படி சொல்லுவான். சரி மச்சான் இன்னைக்கு ஒரு நாள் நீ மாரி இப்படி 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 கழிச்சிடலாம் என்னன்னு கேட்டேன். ஒரு கோட்டை வாங்கி கோட்டை வைக்கண்டா ஏன்னா உடம்பு எரியுதா கை விட்டு வந்தேன் அப்படி சொன்னான். ஒரு கோட்டை வாங்கி கொடுத்தேன் பெங்களூருக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஒரு கோட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். நீ 45 நாள் மெரிச்சா மெரிச்சிட்டு ஒரு நாளுக்கு மச்சானை கூட்டு விட்டு பரவாயில்ல திறமை மச்சானை கூட்டு விட்டு போறேன் நல்லா மெரிப்பான். பரவாயில்ல போன் பண்றேன் மச்சான் காரி முடிஞ்சு நின்று நானே ஒரு மாசம் ஆயிடுச்சு என்னடா பண்றேன் நாளைக்கு வரணும் சொல்றேன். என்ன சொல்றான் நெக்குல என்ன சொல்றான் நீ வராத இன்னொரு 10 நாள் சென்று வா அப்படி சொல்றான். போன் எடுத்து ஏன்னா அவங்க நல்லா மெரிச்சிங்கிறான் இன்னும் பேசிக்கிறான். பரவாயில்ல நான் நினைச்சிட்டு திருப்பி போன் வந்துச்சு உன் பொண்டாட்டி மாசமாக்குறான் சொன்ன உண்மையில கூட பரவாயில்ல மச்சான் தலைகாணி மெரிச்சுக்கிறா சந்தோஷம் கையும் வாழல காலும் வாழல ஐயோ சந்தோஷம். என்ன பண்ணு அக்குறு போன் பண்ணி அப்படியே அங்கே வேலை செய்யறேன். எப்படி கேளு நம்ம பொண்டாட்டி புள்ள பிறகு போதா அந்த சந்தோஷம் இங்க பாரு அதுல ஒரு வேளை சாப்பாடு கட்டு 2 வேளை சாப்பாடு தான் புள்ள பிறகு போற சந்தோஷம் சந்தோஷம் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும். ஆமா பசி மட்டுமா ஆமா பரவாயில்ல. இப்படியே ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நான் ஊருக்கு கிளம்புறேன். மாமா மாமா நான் ஹாஸ்பிட்டல் சொன்னான். நான் கிளம்புன ஊருக்கு காலை வச்சத்தான் அப்படியே புள்ள பிறந்துருச்சு. பிறந்த ஒண்ணு புள்ளை பாக்கிறதுக்கு ஆசை போறீங்க அப்படியே தூக்கி மாறி கொஞ்ச நாள் போறீங்க போறேன். அப்ப நான் ஒரு யோசனை வந்துச்சு. மொத புள்ள பிறந்திருக்கு நம்ம ஜோசி காட்டணும். ஜோசி பாக்கணும். ஆமா காட்டின ஒண்ணு ஜோசி அவன் சொல்லிட்டான் ஏ பையா 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 இந்த புள்ள யார முதல்ல அப்பான்னு கூப்பிட்டோம். அவன் சொத்து புடிச்சு சொல்லிட்டான். அப்படின்னு சொல்லிட்டானே. ஐயோ திகிர் வாரி போய் யாரு கேட்டா நம்மள கூட நம்ம செத்துறோம் அப்படின்னு கொஞ்சம் பச்சத்துல இருக்கிற என் பொண்டாட்டிட்ட போனேன். பரவாயில்ல யாண்டி தேவடியா முண்டை ஏன்னா சாவடித்து புள்ள பேக்க வந்த அப்படின்னு அவன் 2 இல் தந்து அடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் நீ பழகிற நம்மளை பார்த்தாதானே அப்பானை கூடுவோம் ஓடிவிடுவோம் பதுங்கும் அப்படின்னு காலை எடுத்து வச்சிருந்தா அப்பானு கூப்பிட்டான். பக்கத்து வீட்டுக்கு அடிச்சு போட்டான். ஓ அந்த பக்கத்து வீட்டுக்கார மச்சான் தான் புள்ள மெரிச்சுக்கிறான். அவன் மெரிச்சு பரவாயில்ல தேவல இல்ல நான் அட கம்னாடி பொண்டாடி புள்ள கொடுக்காத கம்னாடி கூட முருகா கந்தா இடும்பா கார்த்திகையா வேலவா அருபுகா என்னடா பள்ளியா கண்டு பாரு மொய் இட்டுக்குது இவளுக்கு முருகா சொல்லியா பாவனு பழனி மேல வேலவா பொண்ணை போட்டு திருச்செந்தூர்வாடி வெள்ளமா செவ்வாய் வரந்தாரமா திருச்செந்தூர்வாடி வெள்ளமா திருச்செந்தூர்வாடி வெள்ளமா அரித்து சுவையவதரித்தா
கட்டிகை ஐயா சக்கு செய்ய கட்டிகை சத்த சங்கீதங்கள் பாடுது ஐயா சக்கு செய்ய கட்டிகை முருகா ஐயா மைதல் சிறு வர்த்தகர் ஐயா மைதல் சிறு வர்த்தகர் ஐயா மலப ஓட்டை தேடுவது மைதல் சிறு வர்த்தகர் எங்க போயிரு முதப்பட்ட வருகிறது புதுப்பிச்சு வாயில புண்டு போல பண்ணு போற அம்மா அசந்து போய் சொம்பு சொம்பு எதுக்கு போட்டேன் யார போட்டேன் தண்ணி வந்து போல ஐயோ அவள மாறு தெரியுது அம்மா என்ன விடவே மாட்டியா நீ அவனை விட மாட்டேன் சொல்லு மச்சா சொல்லுங்களா என்ன தொடுப்பத்து அடிப்ப போல நீ அவனுக்கு கூட டீல் பண்ணிட்டு வா டேய் எனக்கு அவளை பார்த்தா பிடிக்கல அவளை பார்த்தா எனக்கு பிடிக்கல காலைல வேற மச்சான் எனக்கு காலைல வேணும் ஒண்ணு வாங்க போ டேய் பாருடா அம்மா வாங்கம்மா வணக்கம் மகையா சரதாத வணக்கம் 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 அப்படி இருக்கும்போது செந்தவள புலவாரே அண்ணா செந்தமிழ் புலவாரியானோ ஐயா சீர்த்தாவ வந்து நீங்க தீர்த்தவை வந்து நீங்க எங்கள் புத்தியில் திறந்தவாறு எங்கள் புத்தியில் தெரிந்தவாறு நாங்கள் புகழ்ந்துட்டு நாடகத்தில் எங்கள் புகழ்ந்திடும் நாடகத்தில் எந்த சொல் கூறிடாமல் இந்த சொல் கூறிடாமல் நிர்மல பொருத்தியால் நிர்மணம் பொறுத்தால் வீர் சபா வணக்கம் அப்படி என்ன அட்டக்க புலன இருக்கபடி ஆனே என்ன ஒரு புண்ணிய செத்துறது நீங்க தேவடியா இருக்கும் என்ன ஊருங்க அம்மனு கட்டியா ஏன்டா அப்படி இந்த ஊரு பேரை குச்சப்படுத்துற சரி அம்மா குப்பம் அம்மன் குப்பம் நந்தகரத்தில் இருக்கபடி ஆனே நாட்டு வழக்கும் ஊர்வ மக்களுக்கும் வருத்தப்படாத வரு சங்கத்துக்கும் என்னை போல தாய்க்குளம் மாதர்கள் இந்த கொட்டு மொழியும் சிரிச்ச மகமா எங்க ஆளுங்களை எவ்வளவு சிரிச்ச மகமா கலையே உட்காந்து நாடகம் பாக்குறாங்க இவ்வளவு பணி பெய்யுது எங்காலும் பாரு வெர்சினா உட்காந்து யாரு பட்டா பட்டி போட்டாங்க அவர் என்ன பண்ணுவார் அவர் நரைச்சு போச்சு ஆளு நெரிச்சாலும் முருக்கும் சும்மாவா ஒண்ணுமே மாடகட்டுக்கு இருக்கு நடையா பண்ணில ஒட்டா சமீபோட 8 பாய் வர வந்து கபடி ஆட்டு கழுத என்ன நீ அம்மன்ட்ட புள்ளையா இருந்த பார் அம்மன்ட்ட புள்ளதான் போடி என்னடா 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 இப்படிங்க என்னடா உங்களால முடியும் என்னடா முடியும் பொம்பளை இல்லாம ஆம்பளை நீ என்ன புட்டுக்குவே அதுக்கே ஆம்பளை தான் வேணும் ஆக்கிறது பொம்பளை அரிக்கிறது பொம்பளை குத்துறது பொம்பளை தின்னு தீக்கிற வேலை தான் ஆம்பளை வேலை உன்னை போட்டு ஓ ஆம்பளை தான் யாரு ஏண்டி ஆம்பளை எல்லாம் ஒண்ணுமே இல்லையே ஆம்பளை சும்மாவா ஆம்பளை சும்மா ஏய் நாங்க வந்து கார் ஓட்டுவோம் பஸ் ஓட்டுவோம் ஏரோப்ளேன் கூட கீழே போட்டு அடிப்போம் நாங்களே எல்லாமே ஓட்டுவோம் எல்லாமே ஓட்டுவோம்டா போலீஸ் ஆகும் நாங்களும் போலீஸ் ஆவோம் ஆமா நீ திருடுச்சுன்னா நீ பிடிக்கக்கூடிய வேலை எங்களுக்கு உண்டு போலீஸுக்கு ஏய் திருட ஓடனா அப்படியே காவை தாண்டி ஓடுவோம் நானும் ஓடுவேன் தாண்டி காவை தாண்ட பேண்டு கிஞ்சிரும் நான் அப்ப கீழே போய் நாடு உட்காருவேன் ஏய்
இந்த மாதிரி சரி நீ எங்கெல்லாம் ஓடுறியா அகலமா பின்னாடி நான் ஒரே ஒரு கபடி ஆடுறது சண்டை வரும் லாஸ்ட்ல ஒரே ஒரு போட்டி என்ன போட்டி இதே சின்ன ஒரு தாண்டி குத்துறேன் சாண்ட உட்காந்து குடி இந்த மாதிரி அவரு பொம்பளை எல்லாமே அவரு இது மேலே இருந்து சைக்கிள மூத்திர பின்னாடிப்பியா அது மட்டுமா அது வட்டியால முடியாது அது மட்டும் கிடையாது அப்புறம் ஒண்ணு கூட கொடுப்போம் என்ன கொடுப்பீங்க? நாங்க இல்லனா நீங்க புள்ளையே பேக்க முடியாது யா டேய் நீ உன் தயவு தாட்சியே தேவையில்ல நீ இல்லாமலே ஊசி போட்டு பண்ணுங்கப்பா அந்த ஊசிக்கு என்னன்னு பேர் வைப்பா யா அந்த ஊசிக்கு என்னன்னு புள்ள பேர் வைப்பா பேர் யா எங்க வைக்க போறாங்க என்னன்னு போடுவா யா என் புள்ளைக்கு முன்னால ஊசிக்கு போடுவியா கண்டுபிடி அந்த ஊசியில போடுவா அந்த ஊசியில மருந்து ஏத்த கூட